எனக்கு பசிக்குது ரொம்ப. ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தரியா? எப்ப பாரு சாப்பிட்டு இருக்கிறது தான் வேலை. நீ வர இருக்கும். வரும்போது நீ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டுக்கு தேவையானதான் வாங்கிட்டு வந்துரு. சரி ஓகே. மேடம் பாப்பா 250 ரூபா மேடம். ஓகே மேடம் கொஞ்சம் டைம் ஆகுது. அடுத்த ஆர்டர் எப்படி இந்த பத்திங்க வந்துச்சு? ஏப்பா இவ்வளவு படத்தையும் இங்க இருந்து நீங்க இருக்கியா? இதான் மேடம் எப்படி சொல்றீங்க? உங்க பரிசு நான் பார்க்கலையே. உங்க பரிசு நான் பார்க்காத போது அந்த பணம் நீங்க எனக்கு மேடம் தெரியும். அதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னா பணத்துக்காக சொல்லி எங்க மேல பழி வைக்கீங்க மேடம்? ஏன் மேடம் எவ்வளவு டிராபிக்கெல்லாம் தாண்டி உங்களுக்கு டிஃபன் தோண்டு நேரத்தோடு நம்ம கொடுக்கணும் சொல்லிட்டு பல தடைகளை தாண்டி வந்து நம்ம கொடுக்குறோம். எங்க டிஃபன் பண்ணி சொல்லிட்டு வைக்க மேடம். கதையெல்லாம் வந்து வச்சுக்கோங்க. இந்த வேலை போச்சு கம்மி தலைவலி ஏற்படும். அதுக்கப்புறம் எங்கேயுமே நான் வேலை பார்க்க முடியாது மேடம். அவங்க பாட்டு வேலை பார்க்கணும். இந்த டெலிவரி வேலை பார்த்தா எல்லாரும் எதாச்சும் மேடம் மேல வர மாட்டேன் சொல்ல ஒவ்வொரு தொழில் எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்ப்பாங்க. கண்ணீர் கதெல்லாம் என்கிட்ட விடாது. எனக்கு தேவை பணம். போலீஸ் வருவாங்க அவங்க கிட்ட சொல்லு. அவ்வளவுதான் சொல்ல அதான் மேடம் சொல்ல போறேன். நான் எடுக்கல மேடம் பணம் வந்து பரிசா நீங்க பாக்கல மேடம். உன் கட்டு கதையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லுப்பா. கதையா மேடம் இது அக்கா இதுக்கு அங்கிள் கால விண்டிட்டு இருக்காரு. நீங்க அங்கிள் என் பணத்தை அவன் திருடிட்டான் பஸ்ல இருக்கிறத. அதனால நான் போலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பணத்தை எடுக்கவே இல்லம்மா. அந்த பணத்தை நீ கொஞ்சம் எனக்கு கிராசரி ஸ்நாக்ஸ் வாங்க கொடுத்தீங்க.